ஃபுல்லா ஃபாரினர்ஸா தான் இருக்காங்க. உப்பே இல்ல, உப்பு போட்டானா சாப்பிடுங்க. இப்போ ஒரு கேங் நான் போயிட்டு இருக்கு. இந்த பீச்ல இருந்து கிளிஃப் ரொம்ப பக்கம் நடந்து போயிருந்தா. அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சு வாரி கிடக்குது. கப்பில் பீச்னு ஒரு பீச் இருக்குது ஆண்டிவேல. ஐ லவ் மேங்க்ரோவ் மெமரி போட். நதிதான் பாத்து இதான் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இங்க இருந்தா வியூ கரெக்டா தெரியுது. ஸோ இதுதான் பார்க்க மினி கோவா மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வர்க்கலா போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வர்க்கலா போற வழியில இருக்க ஒரு நல்ல ஒரு பீச்னு சொல்லலாம், ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லலாம். அங்கதான் வந்திருக்கோம். ஸோ அங்கதான் சன்செட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு காரை வேற விட்டுருக்காங்க. நல்லா இருக்கலாம் வியூ. கரெக்டா இந்த பீச்சுக்கு நேம் தெரியல, தெரிஞ்சுன்னா நான் வந்து கீழே ஸ்கிரீன்ல போட்டேன் பாருங்க. அண்ட் திஸ் இஸ் த பீச். போலீஸ்லாம் நிக்கிப்பா. வர்க்கலாக்கு இனியும் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஓஷன் வியூ. சன்செட்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி கிளைமேட். இங்க இருக்க தண்ணி வேற ப்ளூ கலர்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்குது. ஃபுல்லா ஃபாரினர்ஸா தான் இருக்காங்க. டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல. நைட் டைம் டின்னர்லாம் வர்க்கலா இப்படிதான் இருக்குங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? கீழே தான் பீச் இருக்கு. இதுலதான் உண்மையே தெரியலையே. ஆமா, அதுதான் நாங்க வெட்டாம வச்சிருக்கோம். டக்கு சாப்பிட்டுருவோம். எல்லாம் ரெடியா தான் இருக்கும். ஹலோ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏன் போல கவர் ஆக மாட்டீங்கப்பா. எல்லாம் ஒரு வழியா இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு டின்னர் லைட்ல இருந்து கிளம்புறோம் இப்பதான். ஆனா எந்த இதுலயுமே உப்பு இல்ல. ஹோட்டல் கிரீன் பேலஸ் வர்க்கலால உப்பே இல்ல. உப்பு போட்டானா சாப்பிடுங்க. காலங்காத்தால மணி 10:30 ஆயிட்டு. இப்பதான் முழிச்சிருக்கோம். நீ இப்படியே போனா இது பக்கத்துல தான் பீச் இருக்கு. ஸோ நேற்று நைட்டு 2 மணி வரை ஃபுல்லா கறக்கம் தான். அதான் எல்லா படம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேங் நான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் முடிஞ்ச அடுத்து போவோம். இதெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சா நம்ம மட்டும் லைட்டா இறங்கி போவோம். நம்ம ரூம் பரவாயில்லங்க, 1500 தான். 2 ரூம் எடுத்தோம், பரவாயில்ல. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:39. ஸோ சரி, நம்ம பசங்களாம் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம அப்படி நடந்து வருவோன்னு. ஹாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரோம். ஸோ இங்கே தான் இந்த வாட்டர் ஸ்பாட் எல்லாமே இருக்குங்க. இந்த பக்கத்துல தான் இருக்குது. ஸோ அதான் அங்கே போய் பார்ப்போம். காலங்காலத்தில் நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இவங்கெல்லாம் முழிச்ச பறவை என்ன பிளான் இருக்கும் நமக்கு தெரியாதா. ஸோ போகிற ஃபுல்லாகவே நோ பார்க்கிங் வர்க்கலா தான் போட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல காரையும் விட்டுருக்கானு. அதெல்லாம் ஒரு பெரிய கூத்தே நடந்து. அது என்னதுன்னா, இந்த பீச்ல இருந்து கிளிஃப் ரொம்ப பக்கம் நடந்து போயிருந்தா. நம்ம நேரத்துக்கு வீடியோ பார்க்கும்போது நைட் வியூல தெரிஞ்சிருக்கோம். நாங்க என்ன பண்ணிட்டோம், இருந்தாலும் காரை போனிச்சுட்டு காரை கொண்டு போயிட்டோம். கடைசி நேரத்துக்கு கிளிஃப்ல இறங்கி பீச்ல இருந்து சும்மா நடக்கிறோம். நடந்துதான் இந்த பீச்சுக்கே வந்துட்டோம். ரொம்ப பக்கம். ஸோ அதனால வர்க்கலா வரவங்க
இந்த பீச்சுக்கு வந்துட்டு நடந்தே கிளிஃபுக்கு போயிடலாம், ரொம்ப பக்கம். அடுத்த கிளிஃபில் இருந்து இந்த பீச்சுக்கு வெனக்கடை வேண்டாம், அங்கேருந்து சும்மா நடந்தா போல இந்த பீச்சுக்கு வந்துடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒர்க்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், வரும்போதெல்லாம் கிளிஃபுக்கு தான் போயிருக்கேன், இந்த பக்கம் வரவே மாட்டேன். ஸோ இன்னைக்கு நடந்து பார்த்த மாதிரி தெரியுது, ஐயா ரெண்டுமே ஒன்று தான்ப்பா அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த வர்க்கலா நார்மல் பீச்சு. ஆனால் இங்கே தான் அந்த இதெல்லாம் நடக்குன்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். நம்ம நேற்று இங்கே தான் நைட்டு வந்து பார்த்தோம், ஆனால் எதுவுமே இல்லை. இங்கே ஏதோ டெம்பிள் இருக்கு, அப்புறம் ஏதோ திதி கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன். இது என்னதுன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஸோ இப்போ தான் ராத்திரி நடந்து போகணும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது என்ன சமாதி மாதிரி இருக்கு? ஓ இது கோயிலா? தெரியும் சொல்லிட்டேன். இது நிறைய இடத்துல அப்படிதாங்க இருக்கு. ஆனால் வாட்டர் ஆக்டிவிட்டி எதுவுமே இது வரை ஆரம்பிக்கலை. ஆக்சுவலாக வாட்டர் ஆக்டிவிட்டி உண்டா? அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜெல்லாம் உடஞ்சி வரை கிடக்குது, வெயில் அடிச்சு கொளுத்துது ஒர்க்கலால. சப்பா பயங்கர வெயில இருக்குப்பா. நேற்று ஃபுல்லாக அந்த பீச்சை தான் அங்கிட்டு இங்கே நடந்துட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் அது எதுவுமே அதான் கிளிஃப் வந்து லாஸ்ட்டாக இருக்குது. இங்க இது எவ்வளவு பக்கமா இருக்கு, இதுக்கு நாங்க 2.5 கிலோமீட்டருக்கு கார்ல சுத்தி இருக்கோம். அடுத்து என்ன இருக்குது, போட். இதெல்லாமே வாட்டர் ஆக்டிவிட்டி தான், இப்ப எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று என்கிட்ட ஒருத்தர் கார்டு கொடுத்தாரு, எனக்கு அந்த கார்டு பாக்கெட்ல தான் இருக்கும். பாப்போமா கிட்டத்தட்ட. ஏன்னா 7 கிலோமீட்டர்ஸ் தான் நடக்க வேற சொன்னாரு. ஐயோ கார்டை காணலையே, தெரியல. ஸோ ஏன்னா அதுவும் 7 கிலோமீட்டர்ஸ் அங்கே போய் தான் வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் உண்டுன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் அப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இனி என்ன பிளான்னா, இன்னைக்கு லைட்டாக வந்து இப்படி ஒர்க்கில் ரயிலில் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு கிளம்புறது தான் பிளானு. ஒரு 2 days ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு கூட ரொம்ப சடனாக நடந்தது தான். அதனால் கடைசி நிமிஷத்தில் கூட வரலன்றது அந்த ட்ரிப்பு தான். அப்புறம் கிளம்புறாங்கன்னா அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சரி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. யார் சாமி எங்கேருந்து வந்திருக்கான்? ரொம்ப வெயில இருக்கு, எல்லாரும் இந்த கிளிஃபுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் காலகாத்தால. அங்கே எல்லாம் கூட்டமாக இருக்கு. அண்ட் இதான் பீச். நம்ம பீச் பக்கத்துலலாம் போக வேண்டாம், நேற்றுக்கே காலெல்லாம் நினச்சாச்சு. அண்ட் காலில் இங்கே ஃபுல்லாக திருத்தி கொடுப்பாங்க நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக பூவா அந்த இதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் கடல் எப்படி அரிச்சு பார்த்தீங்களா, ஒரு லைனை விட்டு எப்படி கரெக்டான ஒரு ஷேப்பில் வருது. அது நம்ம தம்பிக்கு அங்கே கடல் விளையாடிட்டு இருக்காங்க, விளையாடக்கூடாது போல. அதுக்கு தான் கோஸ்டல் கார்டு வந்து இங்கே வாங்கிட்டு இருக்காரு. அண்ட் இந்த அலையை பாருங்களேன், இதான் ஒன்று காமிக்க நினைச்சேன். இங்கே உடஞ்சி விழுந்துட்டே இருக்கு. இப்படி இருந்தா மண் அடிப்பு ஃபாஸ்டா நடக்குமே. இப்போ டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1:30. பயங்கர வெயில். இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நடக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். நமக்கு தெரிஞ்சவர் இங்கே இருக்காங்க, அவங்க நமக்கு சொல்லி இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க இனி அங்கே போய் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி கப்பில் பீச்னு ஒரு பீச் இருக்குது ஆந்திவேல. ஸோ அந்த பீச்சையும் பார்த்துட்டு அண்ட் அப்படியே 4:30 தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப டிமாண்ட் இந்த சாட்டர்டேனால. ஸோ அங்கே போய் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் ஒர்க்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பிளான் போடுங்க, அப்போ தான் தப்ப முடியும். ஒர்க்லாம் ஆயிடுச்சு 1 day தான், அது நைட் டைம் தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:56. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கப்பில் பீச் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் லேக். இதுதான் இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் கப்பில் பீச். ஆனால் கூட்டம்லாம் ரொம்பலாம் இல்லை, வீக்கெண்டு தான் அதுவும். ஸோ ஆனால் லேக் வியூ நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ஸோ நமக்கு 4:30 தான் அங்கே போகணும். ஸோ இங்கே நமக்கு 2 மணிக்கூர் இருக்கு.
மேங்க்ரூவ் ஸ்பாட்டோட இடம். இந்த வளம் பார்க்க ரொம்ப பழைய வளம் மாதிரி இருக்கு. ஐ லவ் மேங்க்ரூவ் ஸ்பாட். ஓகே, இட்ஸ் நைஸ் பிளேஸ். நீ வந்து உள்ள ஏறிட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டோம். என்ன இருக்குல்ல எந்த ஃபம் தான் உள்ள வந்து செத்தோன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிருப்போம். மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதுதான் மேங்க்ரூவ் ட்ரீஸ். நல்ல பிளாக் தான். ஸோ ஃபைனலி போட்டிங் வந்துட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். எப்படி இருக்கு பாருங்களேன். எல்லாம் நம்ம வயசு தான். முடிஞ்சு ஓடுங்க ஓடுங்க அண்ணா, முடிஞ்சு. அடுத்த வண்டி ஆக்சிடென்ட். வண்டியில் ரிவர்ஸ் கியர் இல்ல. Oh my god, you got accident. Ugly. Send me this photo on Instagram ID. சொல்லி நிறுத்துங்களா? Once more please. U.Nadi. U.Nadi. U.Nadi தான். நதி. இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டு இருக்கியா? நம்ம என்ன போறோம்ப்பா பெங்களூர் ஃபாஸ்ட்டுக்குள்ளாடி. பார்த்து இங்க ஃபுல்லாவே இதா இருக்கு. இதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். Guys, we are having a wonderful time here. இப்பதான் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து வெளியே வந்திருக்கோம். படிக்கும். இங்கதான் எல்லாருமே குளிக்கிறாங்க. இதான் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இங்க இருந்தா வியூ கரெக்டா தெரியுது. ஸோ நைட் வியூ ஆஃப் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டீஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இது நார்மலா கேஷுவலா அஸ்பர் அபிஷியலா விளாக். ஆனா நமக்கு தான் தெரியும் இவங்களுக்கு வேண்டி எடுத்த வீடியோன்னு. பகவத்தின் லீலைகள். சொல்லி நிறுத்துங்களா? ஸோ இதுதான் பார்க்க மினி கோவா மாதிரி இருக்குன்னு சொல்றது. ஃபுல்லா பர்பிள் லைட்டு, இந்த லவ் தீமு, கேஃபே, இது மட்டும் தான் இருக்கு. அடுத்து என்ன போடுற மாதிரி லைட்டு பத்தியா கண்ணாடி இருக்கு. ஃபுல்லா இங்க பெயிண்டிங்ஸ், ஆர்ட் கேலரி. இங்க ஹோட்டல்லாம் இப்படிதான் இருக்கும். ஃபுல்லாவே ஆம்பியன்ஸ் லைட்டு, மேல ஃபுல்லா எல்லாமே ஆம்பியன்ஸ் தான். இத மாதிரி டின்னர் லைட், அது டின்னர் லைட்டா அது என்ன சொல்லுவாங்க, கேண்டில் லைட் டின்னர். இது எல்லாமே கேண்டில் லைட் டின்னர் தான். அப்படியே பார்த்தா அது ஐஸ்கிரீம் கடை. இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா மீன்லாம் வச்சிருக்காங்க. இங்க எந்த இதை வச்சுதான் சமைச்சவங்க கொடுப்பாங்க நினைக்கிறேன். அங்க நம்ம என்ன கேட்கறோமோ அதை வச்சுதான் சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ கீழே தான் ஃபுல்லா பீச்சு. ஸோ நம்ம அடுத்து கீழே நேராக போகலாம். இனி சாப்பிட்டு நேராக கீழே போயிட்டு ஒரு நைட்டு நம்ம கிளம்புறதான் பிளான். ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ சைடில் அப்படி ஒதுங்கி நிற்கிறோம்.
ஆனால் சாட்டர்டே பயங்கர ரஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு தான் ஒரு ரஷ் ஆகலை. எல்லாம் ரஷ்ஷாக இருக்குது, எல்லாமே ஹோட்டல்லாம் ரஷ்ஷாக இருக்குது. அதை தள்ளி வேறு எதுவுமே ரஷ்ஷாக இல்லை. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:16 ஆகிட்டு. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் கரெக்டாக காலங்காத்தால ஒரு 4 மணி கிளம்புறதா பிளான் போட்டிருக்கோம். நம்ம கீழே அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். நமக்குள்ள பீச் அங்கே இந்த 3 நல்லா இருக்குங்க. ஆனால் தெரியுமா அது 3 ஆகும் வேற மாதிரி 3 செம்மையாக இருக்குது. நீங்கள் லைட் எதுவுமே இல்லாதனால எல்லாம் இருட்டாக இருக்குது. எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நாமளும் வர்க்கலா ட்ரிப் அதோட இனிதையே முடிக்க போகிறோம் வீடியோவை. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காம ரெடி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். அண்ட் வேறு ஏதாவது சின்ன கிளிப் கிடச்சுன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.